கையுடைந்த மனிதர் கான்ஸ்டான்டின் மன்னன் மற்றும் அவரின் தாயார் ஹெலனா புனித பயணமாக கல்வாரியை நோக்கி சென்றனர். அங்கு அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டனர். அங்கே 3 சிலுவைகளை கண்டுபிடித்தனர். ஹெலனா அதிர்ச்சி நிறைந்த மகிழ்ச்சியோடு, இதுதான் 3 சிலுவைகள். ஆனால் இதில் எது எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை? ஆமா, அதை நாங்கள் எப்படி அறிவோம்? எல்லாம் ஒரே மாதிரி தானே தெரிகிறது. இல்லை, கடவுள் நம்மை வழி நடத்துவார். ஒரு கையுடைந்த மனிதனை கொண்டு வாருங்கள். கையுடைந்த மனிதன் நடுக்க குரலோடு, அம்மா, நீங்கள் என்னை அழைத்தீர்களா? ஆம் மகனே, இந்த 3 சிலுவைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக தொட்டு பாருங்கள். கடவுளின் ஆற்றல் எங்கு வெளிப்படுகிறதோ அதுதான் உண்மையான திருச்சிலுவை. மனிதன் முதல் சிலுவையை தொட்டான், எதுவும் நடக்கவில்லை. 2ஆம் சிலுவையை தொட்டான், மாற்றம் ஏற்படவில்லை. 3ஆம் சிலுவையை தொட்டதும் அவன் கை குணமடைந்தது. கை முடிந்த மனிதன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கையை உயர்த்தி, நான் குணமடைந்து விட்டேன், ஆமென். இதுதான் எங்கள் ஆண்டவரின் திருச்சிலுவை. ஹெலனா மிகுந்த ஆனந்தத்துடன், இந்த திருச்சிலுவையை நான் ரோமை நகருக்கு கொண்டு சென்று ஆலயம் ஒன்றில் நிறுவ வேண்டும். இன்றிலிருந்து இந்த நாளை நாம் எப்பொழுதும் நினைவ வேண்டும். 326ஆம் ஆண்டு செப்டம்பர் 14 அன்று ஹெலனா திருச்சிலுவையில் ரோமையில் பெறுகிறார். அதிலிருந்து அந்த நாள் திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் என கொண்டாடப்படுகிறது. இப்படியாக திருச்சிலுவைக்கு வணக்கம் செலுத்தும் வழக்கம் திருச்சபையில் படிப்படியாக வளர்ந்தது. 1920ஆம் ஆண்டு வரை இவ்விழா திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் என்றே கொண்டாடப்பட்டது. 1920ஆம் ஆண்டிற்கு பிறகு இவ்விழா திருச்சிலுவையில் மகிமை விழா என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக சிலுவை அடையாளம் போடுவது இல்லை. சிலுவை அடையாளம் போடும் சிலுவைக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதை இது.